மக்களே, வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் விக்ரம். இந்த வீடியோல சவுக்கு சங்கர் இவரை பத்தி தான் பார்க்க போறோம். சவுக்கு சங்கர் பார்த்தீங்கன்னா டிவிக்கு மேல என்ன ஒரு இவ்வளவு பெரிய ஒரு பிராண்டு அப்படின்னு தெரியல. எந்த இன்டர்வியூ எடுத்தாலும் சரி, அவர் சேனல்ல போய் வீடியோ பார்த்தாலும் சரி, தமிழ்ல விஜய் போட்டோ இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள போய் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தாறு மாற பேசியிருப்பாரு விஜயை பத்தியும் டிவிக்கை பத்தியும். அதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஆக்ரோஷமான வச்சிருப்பாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சில கருத்து என்ன பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆள வந்து நம்ம வந்து இழிவா பேசும்போது அப்படின்னா சில மக்களை வந்து நம்ம கவனிக்கப்படுவோம். அதாவது இப்ப பிக் பாஸ் பாத்தீங்கன்னா திவா வந்து நிறைய பேர் சண்டைக்கு போறாங்க, அதாவது சண்டைக்கு இழுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திவா வந்து ஒரு நல்ல மக்கள் மத்தியில ஒரு நல்ல மீடியால நல்ல வந்து ஃபேமஸான வந்து ஒரு ஃபேஸ். அந்த ஃபேஸ் வந்து நம்ம அட்டாக் பண்ணி பேசினாதான் நம்ம வந்து ஒரு ஃபேமஸ் ஆகும், அவங்க யாரும் நம்மளை பார்ப்பாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இவர் சாட்டை திருமுருகன் பாத்தீங்கன்னா விஜய் வந்து ரொம்பவே இழிவா பேசுறாரு. சாட்டை திருமுருகன் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு, இது சீமான் நாங்க வந்துட்டு சாட்டை திரும்ப வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு, நாங்க வந்து இன்னும் ஆட்சிக்கே வரல, அதுக்கு சவுக்கு சங்கம் தான் எங்களுக்கு தாறுமாறா பேசுறாரு, ரொம்பவே அட்டாக் பண்ணி பேசுறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நானும் அதே தான் கேட்கிறேன். டிவிக்கு வந்து இப்போ 2 வருஷமா கூட ஒரு கட்சி தான் தொடங்கி, அதுக்காக இவ்வளவு ஒரு தாக்குதலை ஏன் விஜய் மேலேயே அவங்க கட்சி மேலேயே ஏற்படுத்தணும்? அவங்களும் ஆட்சிக்கு வரல, உங்களுக்கு மட்டும் ஒரு நாயா சவுக்கு சங்கம் வந்து உங்களுக்கு பேசினா நாங்க ஆட்சிக்கு வர கட்சி எங்களை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க, ஆட்சியில் இருக்க கட்சி தான் விமர்சனம் பண்ணணும் அப்படிங்க. நீ இப்ப தற்போது 2-3 மாதம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு விமர்சனமும் திமுக வைக்கலையே. ஏன் நீங்க பேசுறது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா டிவிக்கு பத்தி தான் பேசுறீங்க, விஜயை பத்தி தான் பேசுறீங்க. கரூர் நடந்த பிரச்சனை கூட என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஏன் விஜய்க்கு எதுவும் தெரியாதா, அன்னைக்கு ராத்திரியே தெரிஞ்சிருக்கும்ல இத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்னு, அப்பயே இருக்க வந்து பார்க்க வேண்டியதுனே அப்படின்னு சொல்றீங்க. நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, இதே இடத்துல விஜய் இடத்துல வந்து கரூர் சம்பவம் மாதிரி சீமான் கட்சியில வந்திருந்தா சீமான் வந்து ரிட்டர்ன் போய் பார்த்துருப்பாரு, சீமான முடியாது அப்படின்னு சொல்றீங்க. நல்லா புரிஞ்சு சாட்டை கவுன் அவர்களே, சீமான் வேற விஜய் வேற. சீமான வந்து அவ்வளவு பெரிய வந்து ஒரு மாசான ஒரு கட்சி தலைவர் எல்லாம் கிடையாது. விஜய் அளவுக்கு புரியுதா உங்களுக்கு? இதே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து விஜய் போயிருந்தாருன்னா அன்னைக்கு ராத்திரி ஒரு கலவரமே ஏற்பட்டிருக்கும், அந்த அளவுக்கு வந்து கூட்டம் ஏற்பட்டிருக்கும் வந்து ஹாஸ்பிட்டல்ல. சோ இது இவ்வளவு பேசுறீங்க அரசியல், உங்களுக்கு இது புரிய ஒரு தன்மையே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்களே மீட்டிங் போட்டீங்க, விஜய் மீட்டிங்ல யாருக்கு வந்து கூட்டம் அதிகமாச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. அது தெரிஞ்சுமே வந்து திருப்பி நீங்க இப்படி பேசுறது வந்து எதனால அப்படி பேசுறீங்க அப்படின்னு வந்து உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நீங்க இப்படி பேசுறீங்க, எப்படி வந்து கூட்டம் வராது ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்றீங்க? அவருக்கு கூட்டம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் உங்களை விட அவர் நல்லா யோசிக்கக்கூடியவர், அது புரிஞ்சுங்க சாட்டை திருமுருகன். அதனாலதான் வந்துட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அன்னைக்கு ராத்திரி போகுது. அதெல்லாம் பரிசனை கேட்டுருக்காரு, நான் வரலாமா அப்படின்னு. இப்போதைக்கு வந்தா இந்த இடம் வந்து இன்னும் ரொம்பவுமே கட்டுப்பாடு இழந்துரும் கரூர், அதனாலதான் நீங்க வர வேண்டாம் அப்படின்னு வந்து போலீஸா ஸ்டாப் பண்ணதா, கலெக்டர்கள் ஸ்டாப் பண்ணதா அப்படின்னு சொல்றாங்க. இது தெரியுமா தெரியாத உங்களுக்கு தெரியல, இல்ல ரீல்ஸ் கண்டி பேசிட்டீங்களா என்னன்னு தெரியல, நீங்க தெரியாம பேசுறீங்க. அந்த பாயிண்ட் விடுங்க. அடுத்து இன்னொரு பாயிண்ட் நீங்க பேசுறீங்க, ஸ்பீடு பண்றது வந்து ஸ்பீடை பத்தி வந்து நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் வந்து திருப்பி இந்த இதை விட முடியீங்க. ஸ்பீடு வந்து டிவிக்கு அப்படின்னு பேசுறதா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. வாட் பக் அப்படின்னு சொன்னது அது நல்லா புரிஞ்சு, பக்குன்னு சொன்னது வந்து டிவிக்கு தொண்டர்கள் வந்து பேசுறதுனால அப்படி சொல்ல மாட்டாரு. அந்த வீடியோ வந்து நீங்க கட் பண்ணி போட்டுருக்கீங்க. அந்த வீடியோல தாய்லாந்துல இருந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, 2 பசங்க வந்து செப்பல் தூக்கி உள்ள போட்டுருக்காங்க, வாட் பக் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த 3 படுக்க செப்பலை அந்த வீடியோ வந்து நீங்க பாத்தீங்களா இல்ல அரங்குன்னு பார்த்து சொல்றீங்கன்னு தெரியல. அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, இதுதான் நடந்தது. விஜய் வந்து டிவிக்கு தொண்டர்கள் பேசுறதுனால அவர் வந்து வட்டப்பாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நல்லா புரிஞ்சுட்டு பேசுறாங்க. இது தெரியாம அரையும் குறையமா வந்து எல்லா சேனலும் இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் வந்து அப்படி சொல்லல. அது மட்டும் இல்லாம தொண்டர்கள் சொல்லியிருப்பாங்க சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, தப்பாவே சொன்னதா இருக்கட்டும். சீமான் தப்பாவே சொன்னது இல்லையா? சீமான் என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சாட்டை திருமணவர்களே என்ன சொன்னாரு சீமான்? காமராஜர் பிறந்த பள்ளியெல்லாம் வந்து அப்துல் கலாம் வந்து படிச்சா சொன்னீங்க. எப்பா சாமி, அப்துல் கலாம் வந்து இப்போ காலேஜ் மினிஸ்டர், அதுக்கப்புறம் தான் படிச்சது. நீங்க வந்து இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னு சீமான் சொல்றீங்க. அவரே சில தப்புகள் பண்ணும்போது சாதாரண தொண்டர்கள் தப்புகள் சொல்றது ஒரு தப்பு கிடையாது. அது வந்து எங்க வந்து இன்னும் வளர்ந்துருவாங்களோ அந்த, ஏன்னா வந்து மீடியா வந்து ஒரு பெரிய ஆள் வந்து ஸ்பீடு, அதனால அந்த லைவ் போயிட்டு இந்த வார்த்தை சொல்லிட்டாங்க டிவிக்கு அப்படின்னு, அதனால பெருசா வளர்ந்துருவாங்களோ அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீ எது இந்த குறை நிறைய எல்லாம் நீ பேசுறது வந்து எல்லாமே தான். நீ இப்ப வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா எதுவுமே திமுக பத்தி பேசுறதே கிடையாது. எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நம்ம டிவிக்கு பேசிட்டு இருக்கேன். ஏன் அப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னு
தெரியல எவ்வளவு இது வாங்கிருக்கீங்களா என்ன ஏதுன்னு தெரியல. இனிமேச்சும் உங்களோட அரசியல் போக்க மாத்திக்கங்க. நீங்க அடுத்தவங்க சொல்றீங்க ஆட்சியில் இருக்கிறவங்கள வந்து நம்ம வந்து கேள்வி வைக்கணும். ஆனா நீங்க ஆட்சியில் இல்லாத டிவிக்கே தான் நீங்க தோண்டிட்டீங்க, ஏன் சொல்றீங்கன்னு தெரியல. அதனால வந்துட்டு நீங்க ஃபேமஸ் ஆகும் அப்படின்னா வந்து எப்படி வேணும் ஃபேமஸ் ஆகலாம். அது விஜய் இழிவுபடுத்தி தான் ஃபேமஸ் ஆகும்னு நீங்க நினைச்சிட்டீங்க போல. உங்களை பத்தி விஜய் வந்து ஒரு பொருட்டாவே நினைக்கல. ஏன் எந்த ஒரு மாநாட்டிலும் சரி எந்த ஒரு சுற்றுப்பயணம் சரி உங்க கட்சி எப்படி பேசவில்லை, இருந்தாலும் நீங்க இப்படி பேசுறது ரொம்பவுமே இதா இருக்கு. இவ்வளவு இதுவா நீங்க பேசுறீங்க. உங்களை வந்து சீமா வந்து கட்சி ஓட்டி நீக்கப்போ நீ எப்படி பேசுறீங்கன்னு உங்க பழைய வீடெல்லாம் எடுத்து பார்த்தா எப்படி நாரி போயிடும் உங்க கட்சி நிலைமையெல்லாம். சீமானை நீங்களே சொல்லுவீங்க இவன்ட்ட எடுத்து விட்டா 2 நிமிஷம் வந்து குறையா பேசுவான், அவன் என் பங்காளிமா அவன் என் சொந்தக்காரமா நீங்க தான் சில வீடுல சொல்லியிருப்பீங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சீமான்னு நீங்களே உங்க வாயா சாட்டை திரும்ப அவரு சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல என்ன ஒரு ஆதாரம், நீங்களும் உங்க பழைய வீடியோ எடுத்து போடுங்க, பேசணும்னு உங்களுக்கே தெரியும். நீங்க பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க மக்களே. இந்த மாதிரி அரசியல் சம்பந்தமான வீடியோ பார்க்கணும்னா நம்ம இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.